சின்னையா, அழகா இருக்கே. யார் சின்னையா இவங்க? துர்கா, கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி இருக்கும்ல நீதி தேவதை, அதுதான் இது. ஆ, ஆ, சிலை ரொம்ப அழகா இருக்கு சின்னையா. தேங்க்ஸ் துர்கா. நாளைக்கு பார்ட்டியில இந்த சிலைய ஜட்ஜ் அனுராதா மேடம்க்கு கிஃப்டா கொடுக்க போறேன். ஓ, சரிங்க சின்னையா. ஜட்ஜ் மேடம பத்தி அடிக்கடி சொல்றீங்க. அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா துர்கா, அவங்க என்னோட சீனியர். நான் ஜூனியரா பிராக்டிஸ் பண்ணும்போதே அவங்க தான் எனக்கு குருவே. நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமே அவங்க தான். ரொம்ப நேர்மையானவங்க. எங்களை மாதிரி லாயர்ஸுக்கெல்லாம் அவங்க ஒரு வழிகாட்டி மாதிரி. என் மேல அவங்களுக்கு ரொம்ப பிரியம். எனக்கும் அவங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. பார்ட்டிக்கு அவங்க வராங்க. இன்னும் சில பெரிய ஆளுங்கெல்லாம் வராங்க. பார்ட்டி எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். எனக்கு அந்த கவலை மட்டும்தான் இருக்கு. சின்னையா, நாங்க தான் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். அப்புறம் உங்க ஃப்ரெண்டு பூஜிதாவும் வராங்க. அவங்களும் பாத்துப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சின்னையா. சின்னையா, சொல்லு துர்கா. இந்த சிலைய நான் அழகா பேக் பண்ணி gift மாதிரி கொடுக்கவா? உனக்கு பேக் பண்ணலாம் தெரியுமா? நல்லா பண்ணுவேன் சின்னையா. அப்படியா? பரவாயில்லையே. சரி, அப்புறம் பார்த்து மெதுவா உடைஞ்சிடாம கவனமா பண்ணணும். சரிங்க சின்னையா. சின்னையா, பால். இல்ல, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். நீங்க வச்சிரு. ஓகே ஓகே. ஏய் துர்கா, பரவாயில்லையே, அழகா பேக் பண்ணிட்டியே. நன்றி சின்னையா. சரி, ஏய் பத்திரமா வை. மேடத்துக்கு இந்த கிஃப்டா கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பத்திரம் பத்திரம் பத்திரம். சரிங்க சின்னையா.